ஜென் டிவி நேயர்களுக்கு எனது பணிவான மாலை வணக்கம். நான் அருட்பணி அந்தோணி பிரேம்குமார், பெங்களூர் மறைமாவட்டத்திலே ஒரு பள்ளியிலே தாளராக பணியாற்றி கொண்டு வருகிறேன். இந்த காணொளியின் வழியாக, இந்த காணொளி நிகழ்வின் வழியாக நேயர்களாகி உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஜெம் டிவி நிறுவனர் சீதாபதி அவர்களை வாழ்த்துகிறேன். அவர்களுடைய இந்த மீடியா பணி இன்னும் வளர வேண்டும். அதன் வழியாக நேயர்களுக்கு பல்வேறு ஆன்மீக செய்திகள் மற்றும் எல்லா வகையான ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அவர் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் நேயர்களுக்கு என்று அவருக்காக ஜெபிக்கிறேன். இன்றைய நிகழ்வின் வழியாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிற செய்தி, கிறிஸ்து பிறப்பு விழாவிற்கு நாம் செய்ய வேண்டிய தயாரிப்பு. நாம் கிறிஸ்து பிறப்பு, இந்த கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாடுவதற்கு நாம் பல்வேறு வெளிப்புற தயாரிப்புகளை செய்கிறோம். வீடுகளை அலங்கரிக்கிறோம், பெயிண்ட் செய்கிறோம், அதை நாம் வண்ணம் பூசி நல்ல புதிதாக மாற்றுகிறோம். மேலும் புத்தாடை நாம் ஷாப்பிங் செய்கிறோம். புத்தாடை ஷாப்பிங் மாலுக்கு சென்று புதிய ஆடைகளை நாம் வாங்குகிறோம் என்று பல்வேறு கிறிஸ்மஸ் பிளான்ஸ், எத்தனையோ காரியங்களை நாம் பிளான் பண்ணுறோம். கிறிஸ்மஸை கொண்டாடுவதற்கு கேக்கு மற்றும் எத்தனையோ காரியங்களை நாம் செய்கிறோம். ஆனால் கிறிஸ்து ஆண்டவர் பிறப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய தயாரிப்பு நம்முடைய உள்ள தயாரிப்பு, நம்முடைய ஆன்மீக தயாரிப்பு. உலகம் மீட்பு பெற வேண்டும், இந்த உலகம் மீட்படைய வேண்டும், பாவம் சாவு இதிலிருந்து உலகம் மனுக்குலம் மீட்படைய வேண்டும் என்று தந்தை, விண்ணுலகத்தில் இருக்கிற தந்தை மனுமகனை, கடவுளுடைய திருமகனை நமக்கு மகனாக அவர் அனுப்புகிற இந்த ஒரு நிகழ்வை நாம் வார்த்தை மனு உருவானது என்று விசுவசிக்கிறோம். இந்த ஒரு நிகழ்வை தான் நாம் கிறிஸ்துமஸ் என்று கொண்டாடுகிறோம். கிறிஸ்து மனிதராக பிறக்கிறார், கடவுளுடைய மகன். எனவே நாம் எவ்வாறு தயாரிக்க வேண்டும், அவர் எவ்வாறு நாம் நம்முடைய உள்ளங்களிலே பிறக்க நாம் ஆசைப்பட வேண்டும் என்றால், நம்முடைய உள்ளத்தை நாம் தூய்மைப்படுத்த வேண்டும், அதை நாம் அழகுபடுத்த வேண்டும், அலங்கரிக்க வேண்டும். எப்படி தீய வழிகளிலிருந்து விலகுவது, தீய பழக்கங்களை விட்டு விடுவது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, குழந்தை இயேசு நம்மில் பிறக்க வேண்டும் என்றால் நாம் நன்மை நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். அருள் நிறைந்தவர்களாக அன்னை மரியாள் இருந்ததால் தான் அன்னை மரியாளுடைய வயிற்றிலே ஆண்டவர் கருத்தரித்தார். எனவே நாம் நல்ல தயாரிப்பு செய்ய வேண்டும் என்றால் முதலில் நாம் ஜெபிக்க வேண்டும், நன்றாக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, குழந்தை இயேசுவே, என் வாழ்விலே, என் குடும்பத்திலே, என்னுடைய இல்லத்திலே நீர் பிறக்க வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும் நன்றாக. மேலும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி என்னவென்றால், நல்ல ஒரு பாவ சங்கீதனம் செய்ய வேண்டும். நல்ல பாவ சங்கீதனம் என்பது நாம் ஆலயத்திற்கு சென்று அந்த திருவருட்சாதனத்தை பெற வேண்டும். இந்த காலங்களிலே கேரல்ஸ் பாட்டு பாடி இல்லங்களை சந்திக்கிறார்கள். கிறிஸ்து பிறப்பினுடைய நிகழ்ச்சியை ஒட்டிய இறை வார்த்தை வாசித்து தியானிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இப்படி நாம் எத்தனையோ தயாரிப்புகளை நாம் செய்து கிறிஸ்து பிறப்பு விழாவை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாட உங்களை அன்போடு அழைக்கிறேன். எனவே இந்த நாளிலே இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. பிறக்கப் போகின்ற குழந்தை இயேசு உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் அவருடைய அன்பும் அமைதியாலும் நிரப்புவாராக. அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பினுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.